வணக்கம். தினத்தகவல் இணையதளத்தில் நிகழ்வுகளை பகிர்வது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். சாலை விரிவாக்க பணிகளுக்காக பல ஆண்டு காலமாக பொதுமக்கள் வணங்கி வந்த விநாயகர் கோவில் அகற்றும் நடவடிக்கையால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து நடவடிக்கை எடுக்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் பண்ருட்டி கண்டிகை கிராம பொதுமக்கள் புகார் மனு வழங்கினார்கள். மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கொடுத்த மனுவில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் பண்ருட்டி கண்டிகை கிராமத்தில் சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்னரே பிள்ளையார்கோவில் கட்டி ஊர் பொதுமக்கள் திருவிழா நடத்தி வந்ததாகவும் தற்போது நெடுஞ்சாலை விரிவாக்கத்தின் காரணமாக பிள்ளையார் கோவிலை இடித்து அப்புறப்படுத்த உள்ளனர் என்றும் மாற்று ஏற்பாடாக காமாட்சி நகரில் டிடிசிபி அனுமதி பெற்று வீட்டுமனையாக ஒதுக்கப்பட்ட இடம் அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த இடம் விளையாட்டு மைதானம் மற்றும் பூங்காவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பூங்காவிற்கு ஓரமாக பிள்ளையார் கோவில் கட்ட ஊர் மக்கள் முயற்சி செய்த நிலையில் அதற்கு எதிரில் உள்ள ஹோட்டல் ராயல் சோழா மற்றும் அரசு அனுமதி பெற்ற பார் நடத்தி வருபவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு வாகனங்கள் நிறுத்த இடவசதி இல்லாத காரணத்தினால் உணவகத்தின் உரிமையாளர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் இணைந்து பிள்ளையார் கோவில் கட்ட எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூறுகின்றனர். எனவே நெடுஞ்சாலை துறையால் அகட்டி அப்புறப்படுத்தவுள்ள பிள்ளையார் கோவிலை காமாட்சி நகர் மற்றும் கண்டிகை பொதுமக்கள் அந்த இடத்தில் கட்ட விரும்புவதாகவும் மேற்கண்ட இடத்தில் பிள்ளையார் கோவில் கட்ட அனுமதி தருமாறு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு கோரிக்கை மனு கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த மனுக்களின் நகல்களை தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கும் சென்னை பஞ்சாயத்து இயக்குனர் அலுவலகத்திற்கும் அனுப்பி உள்ளது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் பண்ருட்டி கண்டிகை கிராமம் அந்த ஊர்ல இருந்து நாங்கள் இவ்வளோ பேருக்கு வந்திருக்கோம் மனு கொடுக்க. என்ன விஷயம்னா, எங்கள் ஊரில் ரோட்டு ஓரம் 75 வருடமாக நாங்கள் விநாயகர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சு வருடம் திருவிழா செய்து வந்தோம். இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் ரோடு அகலமாக விஷயத்தினால அந்த கோயிலை இப்போ அகற்ற போகிறாங்க. அதுக்கு பதிலாக கோயிலுக்கு கிழக்கே காமாட்சி நகர் லே அவுட்டு போட்டிருக்கோம். அந்த லே அவுட்டில் வீட்டு மனைகளாக ஒதுக்கி அங்கே லே அவுட் போட்டிருக்காங்க. அந்த லே அவுட்டில் பூங்காவுக்கும் மற்ற விளையாட்டு மைதானமும் இடம் 20 சென்ட் உள்ளது. அங்கே என்னென்னா அந்த லே அவுட்டு பக்கத்திலே ராயல் சோயா ஹோட்டல் ஒன்று 3 ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்கான். அவன் எந்த கார் பார்க் வசதி இல்லாமல் அவன் கட்டியிருக்கான். அந்த கார் பார்க்கிங் வசதி வேண்டி இந்த ஊர் பொது கோயில், இது ஊர் சேர்ந்து கட்டுற கோயில், ஏற்கனவே நாங்கள் வணங்கிட்டு வந்த விநாயகர் பெருமானை அங்கே மாற்றி வைக்க ஊர் பொது கோயிலை கட்ட அந்த சோழா ஹோட்டல் உரிமையாளரும் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சேர்ந்து கொண்டு எங்கள் ஊர் கோயிலை கட்ட அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இது காமாட்சி நகர் லே அவுட்டில் அங்கே ஒதுக்கப்பட்ட இடம், ஊருக்கோசம் ஒதுக்கப்பட்ட இடம். இந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல கோயில் கட்டுறதுக்கு இந்த 2 பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால கலெக்டரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு அந்த கோயில் கண்டிப்பாக வேண்டும், நாங்கள் கட்டியே தீருவோம். எனவே இதுக்கோசம் இந்த அனுமதிக்கோசம் கலெக்டரை பார்க்க நான் வந்திருக்கோம். நன்றி. கலெக்டர் பார்க்குறேன்னு இருக்காங்க, ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்காங்க. ஓகே.